உலகத்தோட 7 அதிசயங்கள்ல ஒன்னான கீசா பிரமிடுக்குள்ள ஒரு ரகசிய அறை இருக்கு. உங்களுக்கு அது தெரியுமா? அது மட்டும் இல்ல, அந்த பிரம்மாண்டமான கல்லுல 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு தமிழர் தன்னோட பேரை தமிழ்ல செதுக்கி வச்சுட்டு வந்திருக்கார் அப்படிங்கிறது சமீபத்துல வைரலாச்சு. அதை நீங்க பாத்தீங்களா? கீசா பிரமிட் சுவர்ல பன்னீர்செல்வம் அப்படின்ற தமிழ் பெயர் இப்பவும் இருக்கு. 1800களில் எகிப்துக்கு போன அந்த தமிழர் யார்? அவருக்கும் பிரமிடுக்கும் என்ன தொடர்பு? இது ஒரு மிகப்பெரிய மர்மமாவே இன்னைக்கும் இருக்கு. 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்துல பணியாற்றிய பன்னீர்செல்வம் என்ற நபர் எகிப்துக்கு போனப்போ கீசா பிரமிடுக்குள்ள போய் தன்னோட பேரை தமிழ்ல செதுக்கி இருக்காரு. இது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் இல்ல. எகிப்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் 2000 ஆண்டுகால தொடர்பு இருக்கிறத இது நினைவுபடுத்துது. பழங்கால எகிப்திய மம்மிகளை சுத்தி இருந்த துணிகள் தமிழகத்தோட மஸ்லின் துணிகள் அப்படின்னும், மன்னர் ராமசேஸோட மூக்கிற்குள்ள தமிழகத்தின் மிளகுகள் வைக்கப்பட்டிருந்தன அப்படின்னும் சில ஆய்வுகள் சொல்லுது. தமிழர்கள் எகிப்துக்கு போனது வெறும் வணிகத்துக்காக மட்டுமா, இல்லைன்னா பிரமிடு கட்டுற ரகசியங்களை அப்பமே தமிழர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கீசா பிரமிட் இன்னைக்கு வரைக்கும் நிறைய மர்மங்களை உள்ளடக்கியதா தான் இருக்கு. 23 லட்சம் கற்கள், ஒவ்வொன்றும் 2 டன்ல இருந்து 80 டன் வரைக்கும் எடை இருக்கும். அந்த காலத்துல கிரேன் கிடையாது, எந்த இயந்திரமும் கிடையாது. பிறகு எப்படி இதை நிலைக்குலையாம கட்டினாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. கீசா பிரமிடை பொறுத்த வரைக்கும் துல்லியமா வடக்கு திசையை நோக்கி இருக்கு. ஒரு முடிய அளவுக்கு கூட மாறல அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அடுத்தது ஓரியன் பெல்ட். வானத்துல இருக்கிற ஓரியன் நட்சத்திர மண்டலத்தோட 3 நட்சத்திரங்களுக்கு நேரா இந்த 3 பிரமிடுகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இது தற்செயலா இல்லைன்னா நட்சத்திரங்கள்ல இருந்து வந்த ஏலியன்களோட எகிப்தியர்கள் தொடர்புல இருந்தாங்களா? இதையெல்லாம் தாண்டி பிரமிட் அப்படிங்கிறது வெறும் கல்லறை கிடையாது, அது ஒரு மின்சார உற்பத்தி நிலையம் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. பிரமிடுக்குள்ள இருக்கிற கிரானைட் கற்கள் அதிர்வுகளை உருவாக்கி மின்சாரத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரிய பல பேர் இன்னைக்கும் சொல்றாங்க. ஆனா அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. பன்னீர்செல்வம் போனது கீசா பிரமிட் அப்படின்னா, தமிழக வணிகர்கள் அதிகமா போன இடம் செங்கடல் ஓரம் இருக்கிற பெரனிக்கே துறைமுகம். அங்க இருந்துதான் பிரமிடு இருக்கிற இடத்துக்கு தமிழ் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டதா சொல்லப்படுது. தமிழர்கள் எகிப்துல வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் மூலமா அங்க கிடைச்சிருக்கு. பிரமிட் ரகசியங்களுக்கும் நம்ம ஊர் கோபுர கலைக்கும் ஏதாவது ஒரு வகையில தொடர்பு இருக்குமா அப்படின்னு இன்னைக்கும் பல பேர் சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க. பிரமிடு இருக்கிற ரகசிய அறைகள்ல மனிதர்கள் நுழைய முடியாத இடங்கள் இருக்கு. அங்க என்ன இருக்கு? ஏலியன்களோட தொழில்நுட்பமா, இல்லன்னா அழிந்து போன நாகரிகத்தோட ரகசியமா? பிரமிடு கட்டப்பட்ட விதம் இன்னைக்கும் இன்ஜினியர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனம். 450 அடி உயரம் கொண்ட இந்த பிரமிடை வெறும் 20 வருடங்கள்ல கட்டினதா சொல்றாங்க. கணக்கு போட்டு பார்த்தா ஒவ்வொரு 2 நிமிடத்திற்கும் ஒரு பிரம்மாண்டமான கல்ல அங்க அடுக்கி இருக்கணும். இது மனித சக்தியால சாத்தியமே இல்லை. இப்படி நம்ப முடியாத இல்லன்னா ஆச்சரியப்பட வைக்கிற விஷயங்களுக்கு உடனடியா ஏலியன்களை கை காட்டுறாங்க சில பேர். அப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏலியன்கள் சவுண்ட் லெவிட்டேஷன், அதாவது ஒலி அலைகள் மூலமா கற்களை காத்துல மிதக்க வச்சு அடுக்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு நமக்கு விசித்திரமா தான் இருக்கு. ஆனா எகிப்திய சுவர்கள்ல விசித்திரமான பறக்கும் தட்டுகள் போன்ற சித்திரங்கள் இருக்குது. அதனால ஏலியன்கள் தான் வந்து பிரமிடை கட்டினாங்கன்னு சொல்ற ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. என்னதான் படிச்சிருந்தாலும் இப்படி ஒரு தியரி அப்படின்றது கேட்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? கீசா பிரமிடுக்கும் நட்சத்திரங்களுக்கும் இருக்கிற தொடர்பு தான் மிகப்பெரிய மர்மம். கீசாவோட 3 பிரமிடுகளும் வானத்துல இருக்க அல்னிடாக், அல்னிலம், மின்டாகா அப்படின்னு 3 நட்சத்திரங்களோட வரிசையில துல்லியமா அமைக்கப்பட்டிருக்கு. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி டெலஸ்கோப் கூட இல்லாத போது இது எப்படி சாத்தியமாச்சு? அது மட்டும் இல்ல, பிரமிடுக்குள்ள இருக்கிற கிங்ஸ் சேம்பர்ல இருந்து ஒரு ரகசிய குழாய் சரியா ஓரியன் நட்சத்திரத்தை நோக்கி திறக்குது. எகிப்தியர்கள் தங்கள் மன்னர்கள் இறந்த பிறகு அந்த நட்சத்திர மண்டலத்துக்கு சென்று கடவுள்களாக மாறுகிறார்கள் அப்படின்னு நம்பனதா சொல்லப்படுது. ஒருவேளை அந்த நட்சத்திரங்கள்ல இருந்துதான் ஏலியன்கள் பூமிக்கு வந்தாங்களா அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது. இப்படி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தவங்க
மனிதர்கள் நுழைய முடியாத மிகச்சிறிய குழாய்களுக்குள்ள 2002ல் ஒரு சின்ன ரோபோவை அனுப்பினாங்க. அந்த ரோபோ ஒரு ரகசிய கதவை கண்டுபிடிச்சிச்சு. அந்த கதவுல 2 செப்பு கைப்பிடிகள் மாதிரி அமைப்பு இருந்துச்சு. அதை உடனடியாக ஒரு மின்சார ஸ்விட்ச் அப்படின்னு பல பேரும் சொல்ல தொடங்கிட்டாங்க. அந்த கதவை துளைச்சி பார்த்தப்ப உள்ள இன்னொரு கதவு இருந்துச்சு. அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏலியன்கள் விட்டு சென்ற தொழில்நுட்பம் இருக்கு, மனிதர்கள் இன்னும் அறிந்து கொள்ளாத பிரபஞ்ச ரகசியம் இருக்கு, அதனால தான் எகிப்திய அரசு அந்த அறையை திறக்க அனுமதிக்கல, அந்த ரகசியத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏலியன்கள் உண்மையிலேயே பூமிக்கு வந்திருந்தா அவங்க ஏன் பிரமிடுகளை கட்டினாங்க, எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டினாங்க, எதுக்காக? இந்த கேள்விகளுக்கான விடைகள் இதுவரைக்கும் கிடைக்கல. ஒருவேளை மன்னர்கள் தான் பிரமிடுகளை கட்டியிருந்தார்கள் என்றால் அதுக்கான காரணமும் நமக்கு இதுவரைக்கும் தெரியல.